அம்மாவோட கட்சியை வந்து நாஸ்தி பண்ணிட்டாங்க, ரைட்டா? ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. கட்சியை அழிச்சிருவாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து சுத்தமாக வந்து மாட்டி இருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. மாட்டி இருக்கிறனால தான் அவங்கள நம்பி இருக்கிறாங்க. இல்லைன்னா இவங்க எல்லாம் உள்ளே போயிடுவாங்க, அதுதான் உண்மை. சொல்கிறது உண்மை தானே, அதானே நடந்துகிட்டு இருக்குது கொஞ்ச நாளாகவே. ஒரு காரில் போகிறதும் கட்சிப்பை போட்டு மறைக்கிறதும் கார் மாறுறதும், அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான், கரெக்டாக தான் நடக்குது. எடப்பாடி அண்ணாதுரையை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அவர் அண்ணாதுரையெல்லாம் எப்போவோ மறந்துட்டார். அதனால் அவர் அமித்ஷா எல்லா ஷாக்கிட்ட தான் இருக்கிறார் அவர். அதனால் அவர் அண்ணாதுரையை மறந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அண்ணா பேரில் கட்சி வச்சுன்னுக்கிறாங்களே தவிர அண்ணாவை மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் பிஜேபிகிட்ட அடகு வச்சிட்டாங்களே, பிஜேபிகிட்ட அடகு வச்சா மறைச்சி தான் மறந்து தான் ஆகணும் எல்லாத்தையும். பிஜேபின்றது அண்ணாவுக்கு எதிரான கொள்கையுடைய கட்சி. அண்ணாவுக்கு எதிரான கொள்கையுடைய கட்சிக்கிட்ட போய் கூட்டணி வச்சுட்டா இது இப்படி தான் நடக்கும். அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவர் சொல்கிறது உண்மை தான். டெப்டி சிஎம் சொல்கிறது எல்லாமே நிறைய விஷயம் உண்மையை தான் பேசுகிறாரு, ஒன்றும் பொய் இல்லை. இப்போ செங்கோட்டையன் போனதுக்கு கூட என்ன சொன்னார்? செங்கோட்டையன் அங்கே போகிறவர்களும் செங்கோட்டையன் என்ன சொன்னார்? கட்சியை ஒருங்கிணைக்கணுன்னாரு. இவர் வந்து கட்சியை ஒருங்கிணைச்சிருந்தார்னா இங்கே திமுக அதிமுக 2 தான். இப்போ தேவையில்லாமல் தமிழக வெற்றி கழகம் அது இதுன்னு போய் சேர்ந்துட்ட பிறகு இப்போ தேவையில்லாமல் இங்கே அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு.